அனைவருக்கும் வணக்கம். சமக் தரிசனம் திரவிய சங்கிரகம் என்ற நூலிலே இருந்து நாம் தத்துவம் குறித்து பார்த்து வருகிறோம். அதிலே இரண்டாவது அதிகாரத்திலே ஊற்று தத்துவம், அதன் பிறகு பந்தம் என்பதனை அடுத்து தற்போது சம்மரை என்கின்ற செறிப்பு பதார்த்தம் குறித்து, செறிப்பு தத்துவம் குறித்து நாம் பார்த்து வருவோம். அந்த செறிப்பு தத்துவத்தினுடைய விளக்கமாக நமக்கு கூறப்பட்டது பாவ சம்மரை, திரவிய சம்மரை என்று இரண்டு இருக்கின்றன என்பதனை சென்ற பதிவிலே நாம் பார்த்தோம். அந்த சம்மரையினுடைய வகைகளாக 57 சிறு பிரிவுகள் இருப்பதனையும் நாம் பார்த்தோம். 5 விரதம், 5 சமிதி, 3 குப்தி, இவற்றினை குறித்து நாம் பார்த்தோம். அடுத்ததாக வருகின்ற தர்மம், 10 தர்மம், தச தர்மம் என்று சொல்லக்கூடிய 10 தர்மங்கள், 12 அனுபிரேக்ஷா என்று சொல்லக்கூடிய துவாதச அனுபிரேக்ஷா, அதன் பிறகு பரிஷக ஜெயம் ஒரு 22, இவற்றினை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. அதனால் விரதத்தை பற்றி ஒரு 5: கொல்லாமை, பொய்யாமை, திருடாமை, காமமின்மை, அபரிகிரகம் என்று பார்த்தோம். அதன் பிறகு சமிதியிலே 5: ஈரியா சமிதி, பாஷா, ஏசனா, ஏஷனா, ஆதான நிக்ஷேபன, உற்சர்க்கம் என்ற 5 கவனம் கொள்ள வேண்டிய சமிதிகள் குறித்து பார்த்தோம். மன, வசன, காய குப்திகள் குறித்து 3 குப்திகளை பார்த்தோம். அடுத்ததாக 10 விதமான தர்மங்கள், அதாவது வினை வரவை தடுக்கக்கூடியவை இவை என்பதைத்தான் நாம் பார்த்து வருகிறோம். சம்மரை செய்ய வேண்டும் என்றால் நாம் எவற்றையெல்லாம் கைகொள்ள வேண்டும், அதுதான் இதில் 10 தர்மங்களை நாம் கடைபிடிக்க வேண்டும். அதனை தத்துவார்த்த சூத்திரம் நமக்கு கூறுவதை பார்த்திருக்கிறோம். உத்தம, க்ஷமா, மார்தவ, ஆர்ஜவ, சௌச்ச, சத்ய, சம்யம, தபஸ்தியாக, ஆகிஞ்சன்ய, பிரம்மச்சர்யாணி தர்ம என்று தத்துவார்த்த சூத்திரனுடைய 307வது காதை நமக்கு கூறுகிறது. க்ஷமா என்றால் பொறுமை, மார்தவம் என்றால் பணிவு, ஆர்ஜவம் என்றால் நேர்மை, சௌச்சம் என்றால் தூய்மை. இந்த 4 விஷயங்களும் நாம் எதை எப்படி கடைபிடித்தால் இந்த 4 விஷயங்களையும் நம்ம மேற்கொள்ள முடியும். கோபம் அல்லது குரோதம் என்பதை நீக்கினால் நமக்கு க்ஷமா என்கின்ற பொறுமையானது வாய்க்கும். அதாவது குரோதத்துக்கு ஆப்போசிட் பொறுமை. அப்ப குரோதத்தை நீக்கினால் பொறுமை உண்டாகும். அதே போல மான கஷாயம் என்கின்ற அந்த செருக்கு, கர்வம், அதனை நீக்கினால் மார்தவம் என்கின்ற பணிவு கிடைக்கும், பணிவு நாம் பெறலாம். அதே போலவே அடுத்ததாக இருக்கக்கூடிய மாயை என்பது கபடம் அல்லது வஞ்சகம் என்று நாம் சொல்லலாம். அந்த கபடம் அல்லது வஞ்சக செயல்களை எல்லாம், எண்ணங்களை எல்லாம், வார்த்தைகளை எல்லாம், 3 யோகமும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் எல்லாத்துலேயுமே, மன, வசன, காயம், அவற்றை நாம் நீக்கினால் மாயை கஷாயம், மாயா கஷாயத்தை நீக்கும் பொழுது உத்தம நேர்மையானது வாய்க்கும். அதே போல உத்தம சௌச்சம், உத்தம தூய்மையானது எப்போது கிடைக்கும் என்றால் லோப கஷாயத்தை நீக்கினால் கிடைக்கும். இப்போ அந்த 4ம் பார்த்தீங்கன்னா 4 கஷாயத்தினுடைய அடிப்படையில் இருப்பதனே நம்ம பார்க்கலாம். அதற்கு அடுத்ததாக வரக்கூடிய சத்தியம் என்பதை இப்போ எல்லாத்துக்குமே நம்ம முன்னாடி உத்தம என்ற வார்த்தையை நாம் சேர்த்து கொள்ள வேண்டும். இவை எல்லாமே நல்ல பண்புகள் தான், ஆனால் அதனை முழுமையாக கடைபிடிக்க வேண்டும். அப்போதுதான் சம்மரையானது இருக்கும். பொறுமை என்பதை நான் ரொம்ப பொறுமைக்காரன் தாங்க, சில சமயத்தில் கோபம் வந்துடுங்க அப்படின்னா அது உத்தம பொறுமை அல்ல. அதே போல தான் பணிவாக தான் எல்லாத்துலேயும் நடந்துட்டு இருப்பாரு. திடீர்னு ஒரு இடத்துல எனக்கு ரொம்ப அவமானமாக போச்சு, என்னை கேவலப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொன்னாலே அங்கே பணிவு போயிடுது, அங்கே கர்வமானது தலை தூக்கி விடுகிறது.
அதனால அந்த நேரங்களிலே உத்தமமாக இல்லை அது. அந்த மாதிரி நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இதுல அறநெறிச்சார பாடல் கூட இந்த 10ஐயும் கூறுகிறது. அங்கு ஆன்ற அறம் என்று கூறும். இது ஆன்ற அறம், உத்தம தர்மம். அந்த பாடலை எல்லாம் நம்ம பிறகு வாய்ப்பு வரும்போது நம்ம அதை பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் விரிவாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு, அப்போ பார்க்கலாம். இப்போது நம்ம தத்துவசூத்திரம் சொல்லுகின்ற அந்த சாதையினை குறித்தே நம்ம பார்த்துக்கலாம். அதனால அந்த சத்தியம் என்றால் உத்தம சத்தியம். அதே போல சம்யமம் என்பது புலனடக்கம். 5 புலன்களை அதனுடைய வழிக்கு நாம் செல்லாமல் அவற்றை அடக்கி வைத்தல், அது சம்யமம். அதே போல தபம். தபம் என்பதும் உத்தம தபம் என்று இதிலே கூறுவார். அதாவது இல்லறத்திலே இருப்பவருடைய கடமையில கூட தபம் என்பது இருக்கிறது. அது என்னன்னா, நம்ம விரதங்கள் இருப்பது, இவற்றையெல்லாம் கடைபிடிப்பது. ஆனால் முனிவர்கள் இருக்கக்கூடியதுதான் தபம். தபம் என்பதை சுத்தமாக யாருக்கும் வதையினை செய்யாமல் இருந்து விடுதல். தியாகம், உத்தம தியாகம். அடுத்ததாக உத்தம தியாகம் என்றால், அதாவது எதுவும் இல்லாதவர்கள் எதுவும் தியாகம் செய்ய முடியாது. எல்லாம் இருப்பவர்கள் தான் அவற்றை விட வேண்டும். அதுதான் தியாகம் என்று சொல்கிறார். நான் அதுக்கு ஆசைப்படலை, இதுக்கு ஆசைப்படலை அப்படின்னு சொல்வதோ, அல்லது நான் சில விஷயங்கள் எல்லாம் விட்டு விட்டேன் என்று சொல்வதோ தியாகம்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அதையெல்லாம் செய்வதற்கு வாய்ப்பு இருந்தும் அதனை தியாகம் செய்வது. ஒரு பணம் நிறைய வச்சிருக்காரு, அவருக்கு பணம் நிறைய வச்சிருக்கிறவர் தன்னுடைய சுயநலத்துக்காக அவற்றை எல்லாம் செலவு செய்யாமல் அவற்றினை நல்ல வழிகளிலே, ஆன்மீக வழிகளிலே இல்லாதவர்களுக்கு கொடுத்தல் போன்ற சரியான விஷயத்தினை கொடுப்பது பொருள் தியாகம் செய்வது. அதே போல நமக்கு இருக்கக்கூடிய உணவு தியாகம் செய்வது. இப்போ ஒரு ஏழையாக இருக்கிறார், அவருக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லைன்னும் போது நான் இதையெல்லாம் விட்டுட்டேன், இந்த மாதிரி சாப்பாட்டையெல்லாம் விட்டுட்டேன், அதெல்லாம் தியாகம் என்று சொல்லலாம். அவருக்கு மனசுல அந்த மாதிரி எண்ணம் இருந்தால் அது ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான். ஆனால் அவையெல்லாம் இருக்கும்போதே அவற்றினை விட்டு விடுவது தியாகம். அப்படி நம்ம உத்தம தியாகத்தை புரிந்து கொள்ளலாம். ஆகிஞ்சன்யம் என்பது பற்று விடல். பற்று விடல்னா நம்ம எல்லா இடத்துலையுமே அதை பார்க்குறோம், அபரிகிரகம் என்று பார்க்கிறோம். ஆனால் இங்கே சொல்லப்படுவது என்னன்னா, கொஞ்சம் கூட எதுலையுமே அகப்பற்று 6, புறப்பற்று அகப்பற்று 14, புறப்பற்று 10, 24 விதமான பற்றுகளையும் முழுவதுமாக விடுவது, கொஞ்சம் கூட பாக்கி இல்லாமல் விடுவது. அதுதான் ஆகிஞ்சன்யம். கிஞ்சின், கிஞ்சித் அல்லது கிஞ்சின் என்று சொன்னால் கொஞ்சம்னு அர்த்தம். ஆகிஞ்சம் அப்படின்னா கொஞ்சம் கூட இல்லை, அதற்கு எதிர்ப்பது சேர்த்துட்டோம்னா. அப்ப அந்த கொஞ்சமாக இருக்கக்கூடிய கொஞ்சம் பற்று கூட இல்லாமல் முழுவதுமாக துறப்பது அதுதான் உத்தம ஆகிஞ்சன்யம். அப்புறம் உத்தம பிரம்மச்சரியம் என்று சொல்வது நம்ம ஆன்ம பயணத்திலே ஆன்மாவுக்கான பயணத்தை செய்வது. அதான் பிரம்மச்சரியம் என்று சொன்னா, பிரம்மம்னா ஆன்மா, சரியம்னா அதை நோக்கி செல்லுதல். சரியா என்று சொல்கிறோம் இல்லைங்களா, முனிவர்கள் சரியால இருக்காங்க அப்படி சொல்றோம் இல்லை, அந்த மாதிரி. அதனால பிரம்மச்சரியம் என்று சொன்னால் ஆன்மாவை நோக்கிய செயல்களிலே, அதாவது 3 விதத்திலையும் அந்த செயல் இருக்கும். எண்ணம், வசனம், காயம். அந்த 3 விதத்திலுமே ஆன்மாவை நோக்கிய பயணத்தை செய்வதுதான் பிரம்மச்சரியம். நம்ம இல்லறத்திலே இருக்கிற பிரம்மச்சரியம் என்பதை அந்த இடத்துல நம்ம உத்தம பிரம்மச்சரியமாக காட்ட முடியாது. அதனால இந்த உத்தமமான 10 அறங்களும் தச தர்மங்களும் உத்தம நிலையிலே சம்வரைக்கு, அதாவது வினை வருவதை தடுப்பதற்கு காரணமாக அமைந்து விடுகின்றன. அதனால இந்த 10 தச தர்மங்களை கடைபிடிக்க வேண்டும். அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பரீஷக ஜெயம் என்று சொல்வார். பரீஷக ஜெயம் என்பது முனிவர்கள் தவம் செய்யும் போது அவர்களுக்கு ஏற்படுகின்ற இன்னல்கள் பல. அந்த இன்னல்களை எல்லாம் அவற்றுக்கெல்லாம் இடம் கொடுக்காமல், அவற்றுக்கெல்லாம் பணிந்து போகாமல், அவற்றை தாங்கக்கூடிய, பொறுத்து கொள்ளக்கூடிய சக்தியினை பரிஷக ஜெயம்
அதை பரிஷகங்கள் என்று சொன்னால் அந்த தொல்லைகள், அந்த தொல்லைகளை எல்லாம் வெற்றி பெறுதல், ஜெயம், அதை வெற்றி பெறுதல் என்றும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். இதில் 13 விஷயங்களை அக பரிஷகங்களாகவும் 9 விஷயங்களை புற பரிஷகங்களாகவும் நமக்கு மேருமந்திர புராணம் கூறுகிறது. அதனையும் நம்ம இதனுடைய இந்த பாடங்கள் எல்லாம் முடிந்தவுடன் அது தொகுப்பாக பார்க்கலாம். இல்லைன்னா அதற்கென்று ஏற்கனவே ஒரு பதிவு இருக்குது, அதையும் நான் யூடியூப்பில் அந்த லிங்க் கொடுக்குறேன். திரிலோக தர்ம தியானத்தில் சொல்லும்போது அதெல்லாம் கொஞ்சம் விளக்கமாக சம்மரை குறித்து ஒரு நீண்ட பதிவினை செய்திருந்தோம். அதனையும் விருப்பமுள்ளவர்கள் அல்லது வாய்ப்பு கிடைக்கும் அதையும் பார்க்கலாம். நான் அதை கூட அந்த லிங்கை கூட நான் இந்த குழுக்களிலே ஷேர் பண்ணுறேன். இப்போதைக்கு இதனுடைய இந்த 22 விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ளலாம். ஷூத் என்று சொன்னால் பசி, பிபாசா என்று சொன்னால் தாகம். இவங்களெல்லாம் தொல்லைகள். பசி என்பது இருக்கும், தாகம் என்பது இருக்கும். அதுபோல சீதம், உஷ்ணம், குளிர்ச்சியும் வெப்பத்தையும் தாங்கணும் தவம் செய்பவர்கள். தம்சமசக என்றால் கொசுக்கடி போன்ற சின்ன வண்டுகள் எல்லாம் கொடுக்கக்கூடிய அந்த சிற்றுயிர்கள் செய்யக்கூடிய அந்த தொந்தரவு. நக்னையா என்றால் பிறந்த மேனியாக இருக்கிறோமே என்ற ஒரு சங்கடம் இருந்து கொண்டே இருக்கும். அது ஒரு பரிஷகம்தான், அதையும் துறக்க வேண்டும். அதே போல அறதி, வெறுப்பு, சிலவற்றிலே நமக்கு வெறுப்பும் இருக்கக்கூடாது. ஸ்ரீ என்பது பெண்ணாசை. பெண்ணாசை என்று சொன்னால் அந்த பெண்களை பற்றிய, பெண்மையை பற்றிய சிந்தனை இருக்கக்கூடாது. ஆண் பெண் யாராக இருந்தாலும் சமமாக பாவிக்கக்கூடிய அந்த தன்மையானது இருக்க வேண்டும். சரியா என்றால் நடந்து செல்வது. நடந்து செல்லும் போது எவ்வளவோ இன்னல்கள் இருக்கும். காலில் முள்ளு குத்துவது, கல் போன்றவை எல்லாம் உருட்டுவது, இந்த மாதிரி இருக்கக்கூடியவற்றையெல்லாம் அதையும் பொறுத்து கொண்டு தான் இருக்க வேண்டும். அதே போல நிஷத்தியா என்றால் உட்காருதல். ஏதாவது ஒரு இடத்துல உட்கார்ந்து பேசும்போதோ அல்லது ஓய்வு எடுக்கும் பொழுதோ, படிக்கும் பொழுதோ, சுவாத்தியாயம் செய்யும் பொழுதோ எல்லா இடங்களிலும் சௌகரியமாக இருக்கும் என்று சொல்ல முடியாது. அங்கு உறுத்தல்கள் இருக்கும் உட்கார இடத்துல, அதையும் பொறுத்து கொள்ள வேண்டும். பெரும்பாலும் முனிவர்கள் காட்டிலே தவம் செய்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். பாறையில படுக்கை இருக்கிறது, அதான் சையா என்றால் படுத்தல். அந்த இடத்துல உட்காருவாங்க, படுத்துக்குவாங்க. அங்கெல்லாம் எல்லா விதத்திலையும் வசதியாக இருக்குமா என்று இருந்தால் இருக்காது. அந்த வசதிகளையும் அந்த வசதி இன்மையையும் கண்டு இது பண்ணக்கூடாது. ஆக்ரோஷம் என்பது கடும் கோபம். யாராவது வேண்டாதது சொல்லிட்டாங்கன்னா அது அதாவது அவங்க மேல தப்பு நிறைய இருக்கும். அவங்க சொல்வது மிக தவறான ஒரு விஷயமாக கூட இருக்கும். அதையும் கண்டு நாம் என்பது முனிவர்களை குறிப்பது. முனிவர்கள் கடும் கோபமானது வைக்கக்கூடாது, கடும் கோபம் கொள்ளக்கூடாது. அதே போல வேதனைப்படுதல், அதாவது ஒரு சிறிய நோய் வந்தாலோ, தலைவலி, கால்வலி போன்றவற்றெல்லாம் இருக்கும். அவற்றால் வேதனைப்படுக, அந்த வேதனை பொறுத்து கொள்ள வேண்டும். அதுபோல் யாசனா பரிஷகம். யாசனா என்றால் கேட்டு பெறுதல். உணவு கூட பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா இடத்துலையும் வரவேற்று அதை கொடுக்குறாங்களா என்றால் அந்த இது இருக்கு. அதே நேரத்தில் இந்த யாசனா பரிசகம் என்று சொன்னால் முனிவர்களுக்கு உள்ள ஒரு எண்ணம் இருக்கும். யாசித்து தானே நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்படின்ற எண்ணமும் இருக்கக்கூடாது. யாசித்து சாப்பிட வேண்டிய நிலைமையில நம்ம இந்த தவத்தை செய்யணுமா என்றெல்லாம் ஒரு மாதிரியான எண்ணம் ஏற்படக்கூடும் ஆரம்ப கட்டத்தில். அப்போ அதுவும் ஒரு பரிசகம். அதே போல அலாபம், உணவு கிடைக்கவில்லை, சாஸ்திரம் கிடைக்கவில்லை, நமக்கு தங்கறதுக்கான அந்த இடம் சரியானதாக கிடைக்கவில்லை அப்படின்ற மாதிரி ஒரு அலாபம், நமக்கு லாபமாக அமையவில்லை, அலாபமாக இருக்கிறதே, கிடைக்காமலாக இருக்கிறதே என்ற எண்ணமானது அதுவும் ஒரு பரிசகம். ரோகம், நோய்வாய்ப்படுவது உண்டு. அது உடம்பு இருக்கிற வரைக்கும் நோயின்னு ஒன்று இருக்கும், அது உண்டு. அதையும் பொறுத்து கொள்ள வேண்டும். திருணஸ்பரிச, முள் குத்துதல், அதாவது வைக்கோல் போன்ற இடங்களிலெல்லாம் வைக்கோலை போட்டு அதில் சில பேர் உட்கார சொல்லலாம். அப்படி உட்காரும் போதோ அல்லது ஆசனத்தில் ஏதாவது ஒரு தடுப்பு இருக்கும் பொழுதோ, அப்போ அதில் உட்கார்ந்த பிறகு ஒரு சுவாத்தியாயமோ அல்லது அவங்க ஒரு தியானத்தையோ ஆரம்பித்து விட்டால் அதன் பிறகு அதில் அசைவு இருக்கக்கூடாது என்பது தான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. குறைந்தபட்சம் 48 நிமிடங்களாவது, ஒரு முகூர்த்த நேரமாவது
அவர்கள் அசையாமல் இருந்து தியானம் செய்யணும். அப்படி இருக்கும் பொழுது திடீரென்று அங்கே இடையிலே அந்த முள் குத்துதல் போன்ற உணர்வெல்லாம் வந்தாலும் அதற்காக தன்னுடைய தியானத்தை கைவிடுதலோ அசைதலோ இருக்கக்கூடாது. அதை தாங்கக்கூடிய தன்மை இருக்க வேண்டும். அதே போல் மலைனா மலபரிஷகம்னா அழுக்கு, குளிப்பதில்லை, பல் துலக்குவதில்லை, சுத்தம் செய்து கொள்வது கிடையாது. அதனால் அந்த அழுக்கு இருக்கிறதே என்பது ஒரு பரிஷகம்தான், அதையும் தாங்கிக் கொள்ள வேண்டும். அதே போல் சத்கார புரஸ்கார என்று சொன்னால் புகழ்ச்சி இகழ்ச்சி என்று சொல்வார்கள். அதாவது முனிவர்களை பலர் புகழலாம். அந்த சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆச்சாரியர்கள், நிறைய ஒரு 6-7 பேர் ஒரு இடத்துல இருக்கிறாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆச்சாரியரையோ ஒரு முனிவரையோ பலரும் புகழ்ந்து பேசுவார்கள், ரொம்ப பிடிச்சிருக்கும் அவங்கள. அப்போ நம்மளை எதுவுமே பேசலையே, இகழ்ச்சி என்பது கூட இல்லை, புகழ்ச்சி நடக்கிற இடத்துல நம்மளையும் சேர்த்துக்கலையே என்று சொல்வது புரஸ்காரம். அதில் அந்த சத்காரம் புரஸ்காரம் ரெண்டுமே, அதுக்கெல்லாம் நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. புகழ்ந்தால் உடனே மகிழ்ச்சி அடைவது, அங்கே எதுவும் நமக்கு புகழ்ச்சி கிடைக்கலையே, மற்றவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி நமக்கு புகழ்ச்சி வாய்க்கவில்லையே என்று நினைப்பது அதுவும் ஒரு பரிஷகம்தான். அந்த ரெண்டுத்துக்குமே ஆட்படக்கூடாது. அதே போல பிரஞ்ஞா என்றால் அறிவு, பிரஞ்ஞை அப்படியே டக்குன்னு எல்லாத்தையுமே தெரிந்து வைத்துக்கொள்ளும், பிரஞ்ஞையோடு இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி. அப்போ நாம் எல்லாத்தையும் நான் அதிகமாக தெரிஞ்சு வச்சுருக்கேன், எனக்கு தெரியாத ஞானமே இல்லை என்ற ஒரு எண்ணம் கொள்வதும் தவறு. அதனாலும் துன்பம் வரும். அதே போல் அஞ்ஞானம் என்று சொன்னால் நமக்கு போதுமான அறிவு வரலையே, பல விஷயங்களை பலரும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க, ஆனால் அவற்றிலெல்லாம் ஆழ்ந்த அறிவு நம்மிடம் இல்லை, நமக்கு அதில் புரியவும் மாட்டேங்குது அல்லது நமக்கு சொல்ல தெரியல, இந்த மாதிரியான எண்ணமும் இருக்கக்கூடாது முனிவர்களுக்கு. அதே போல் தர்சன, அதாவது முனிவர்களுக்கெல்லாம் தவத்தினுடைய காரணமாக ரித்திகள் எல்லாம் இருக்கும். சாரண ரித்தி முனிவரெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். மல ஔஷதம் அந்த மாதிரி ஔஷத ரித்தி உள்ள முனிவர்கள் இருக்கிறார்கள். பலவிதமான முனிவர்களை பற்றி எல்லாம் நம்ம படிக்கும்போது தெரிஞ்சிருக்கிறோம். அப்போ நமக்கு எதுவும் அந்த மாதிரி ரித்தி வரலையே, நம்ம இவ்வளோ காலம் நீண்ட காலம் தாமம் செய்து கொண்டு இருக்கிறோம், அப்படி இருந்த போதிலும் நமக்கு எதுவும் ரித்தி ஒரு ஸ்பெஷல் ஒரு பண்பு நமக்கு வரலையே, ஒரு சிறப்புத்தன்மை நமக்கு கிடைக்கலையே, ரித்தி கிடைக்கலையே என்ற அந்த மாதிரி எண்ணம் ஏற்படுவதும் ஒரு துன்பம் தான். இவற்றுக்கெல்லாம் ஆட்படாமல் இவற்றை ஜெயிக்க வேண்டும். இவை இருந்தாலும் பரவாயில்லை, என்னுடைய நோக்கத்திலே நான் தளராமல் இருப்பேன் என்பதனை, ஆண்மனை நோக்கிய பயணத்திலே தளராமல் இருப்பேன் என்ற எண்ணம் கொள்ளுதல் தான் பரிஷகங்களை ஜெயித்தல் என்று நாம் பார்க்கிறோம். இப்ப இதுவரைக்கும் 57 விஷயங்கள் வந்துவிட்டன. இப்ப அவற்றையெல்லாம் நாம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய படிப்படியாகத்தான் வருது. ஒரு சாரித்திரம் என்ற அந்த ஒழுக்கமானது ஒரு படிப்படியாக வரும். முதலிலே முழு சாரித்திரமும் வந்துவிடாது. ஆனால் அந்த 57 விஷயங்களையும் நாம் கடைபிடித்தால் அவற்றிலே சம்வரை ஏற்படும், வினை வருகை தடுக்கப்பட்டுவிடும். அப்ப வினை வருகை தடுக்கப்படும் பொழுது ஒழுக்கமானது மேம்படும். முதல்ல சாமாயிகம், ஃபர்ஸ்ட் சாமாயிகனாக இருப்பது. பெரியவங்களுக்கு சாமாயிகம் செய்வது எப்படி, அது ஒரு சின்ன தியானம் மாதிரி தான். சாமாயிகம் செய்வதை பற்றி நம்ம அருங்கலச்செப்பு கூறியதை விரிவாகவே நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கு அடுத்த நிலை சேத உபஸ்தாபனம். சேதம் உபஸ்தாபனம் என்ற 2 வார்த்தை இருக்கிறது. சேதோபஸ்தாபனை. சேதம் என்றால் தவறுகள் தவம் செய்பவர்களிடம், முனிவர்களிடம் கூட ஏதாவது ஒரு இடத்திலே அந்த தவ ஒழுக்கத்திற்கு ஒரு விலகி ஏதாவது செய்ய வேண்டியது வந்துடும். அதாவது வசன குப்தி இல்லாமல் போகலாம், தேவையில்லாத பேசி அதனால் ஏதாவது ஒரு குற்றமானது ஏற்பட்டு விடலாம், அது சேதம். அவ்வாறு சேதம் நேர்ந்தால் அதை ஆச்சாரியரிடம் சொல்லி உபஸ்தாபனை செய்து கொள்ள வேண்டும். அதற்கு தேவையான பிரதிக்கிரமணம் அவற்றை எல்லாம் செய்து கழுவாய் செய்து மீண்டும் அந்த தவறு ஏற்படாத வகையிலே தன்னை தயார்படுத்திக் கொள்வது தான் உபஸ்தாபனம். அந்த மாதிரியான ஒழுக்கம் அடுத்தது சாரித்திரத்தில். அதற்கு அடுத்தது பரிகார விசுத்தி, மிகவும் தூய்மையான அந்த தவத்தினை மேற்கொள்ளுதல். எல்லா விதத்திலும் தூய்மையாக இருக்கக்கூடிய விசுத்தியான ஒழுக்கத்தை கைக்கொள்ளுதல். சூக்ஷ்ம சாம்பிராயம் என்று சொன்னால்
வினை வருகை என்பது சூக்ஷமமாக இருக்கும். லோப கஷாயம் தான் இருக்கிறதுலே கடைசியில போகக்கூடியது, மீதி எல்லாம் போயிடும். சஞ்சுவனா லோப கஷாயம் நம்ம பார்த்துருக்கோம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த லோப கஷாயத்தால் மிக குறைந்த அளவு ஆசிரமம் வரும். அது உடனே விலகியும் விடும், அதை சரியான முறையில தடுத்தால். அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூக்ஷ்மமாக அந்த சாம்பிராயம் வரக்கூடிய வரவானது இருக்கிறது. அது அது கடைசி 4வது நிலை. அதற்கு அடுத்தது தான் யதாக்கியாதம் என்று சொன்னால் முழு 100% சாரித்திரம் என்று சொல்லக்கூடிய எந்தவித குற்றமும் இல்லாத ஒழுக்கம் என்றால் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இருத்தல். யதா யாதம், எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இருத்தல்னா அந்த ஒழுக்கத்திலே ஒரு சின்ன குறைபாடு கூட இல்லாமல் இருத்தல் இந்த யதாக்கியாத சாரித்திரம். இது முனிவர்களுக்கு சூஸ்ம சாம்பிராயம் முடிஞ்ச நிலைமையிலே 12வது குணஸ்தானம் ஏற்படுகின்ற ஷீன கஷாயம்ல ஆரம்பித்து அது பிறகு சயோக கேவலி அயோக கேவலி குணஸ்தானத்திலே இருக்கும். அப்புறம் அவர்கள் கேவலியாக மாறிவிடுவார்கள். அந்த கேவலி நிலையை நோக்கி செல்லும்போது அந்த கேவலி நிலையில தான் இந்த யதாக்கியாதமானது சாத்தியமாகிறது. அப்ப இந்த மாதிரியான சாரித்திரங்கள் 5 பிரிவாக அந்த 57 வகையாக இருக்கக்கூடிய வினை தடுப்பு செயல்களை எல்லாம் நாம் செய்து வந்தால் இந்த சாரித்திரமானது ஒன்றுக்கு ஒன்று மேம்பட்டு கடைசியிலே யதாக்கியாத சாரித்திரம் என்று நிறைவான ஒழுக்கத்தை நாம் அடைய முடியும் என்று நமக்கு இந்த சம்மரை குறித்து நமக்கு தெரிவிக்கிறார்கள். நம்ம மிக குறைவான டீட்டெயில் தான் இதில் பார்த்துருக்கோம். இதில் விரிவானதெல்லாம் இருக்குது, பல நூல்களில் இருந்தும் எடுத்துக்காட்டுகள் சொல்லலாம். விரிவு கருதி அவற்றை நான் இங்கே குறைத்து கொடுத்துருக்கிறேன். இருக்கிறது ஆனால் என்ன கான்டெக்ஸ்டோ அதை மட்டும் நாம் தெரிந்து கொள்ளலாம். அதன் பிறகு விளக்கங்கள்லாம் தெரிவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, அப்போ பார்த்துக்கலாம். அதனால் இந்த மாதிரியான 57 வகையான சேத 57 வகையான பத சமிதி குத்திவோ தம்ம அனுபேக்ஷா பரிசகஜயவோ என்று இதில் சொல்லியிருக்கிறாங்க. அவற்றையெல்லாம் பார்த்தா நமக்கு சாரித்திரம் பகுபேயான பல வகையாக பிரிவுகள் இருக்கிறது. 5 பிரிவு நம்ம பார்த்தோம் இல்லையா, அதுதான். அது பாவ சம்மரை விசேஷமாக இருக்கிறது என்பதனை நம்ம இதில் தெரிந்து கொள்கிறோம். அதனால இவற்றினை நம்ம சம்மரை என்பது குறித்து நம்ம பார்த்துட்டோம், தடுப்பது என்பது. அதன் பிறகு ஏற்கனவே இந்த சம்மரை செய்வதற்கு முன்னால் நம்ம இதெல்லாம் ஏற்கனவே கர்மங்கள் எல்லாம் கட்டியிருப்போம். அந்த கர்மங்களிலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நிர்ஜரை என்கின்ற தத்துவத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனை அடுத்த பதிவிலே பார்க்கலாம். வழக்கம் போல வாட்ஸ்அப் குழுவிலே இதனை பதிகிறேன் மற்றும் யூடியூப்லையும் பதிவேற்றம் செய்கிறேன். அவற்றினை நீங்கள் பார்த்து தங்களுடைய கருத்துக்களை அளிக்குமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். ஜெய் ஜினேந்திரா, இளங்கோ திருமொழி, திண்டிவனம்.